ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சுஹேல் கிளாஸ் ரூம். நம்ம லாஸ்ட் கிளாஸ் பைத்தானில் என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பற்றி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா லூப்ஸ் பற்றி. இந்த லூப்ஸுங்கிற டாபிக் எதில் இருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ்லேருந்து வருது. நம்ம கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸில் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா, சிம்பிள் இஃப் எல்ஸ், எல்இஃப் அண்ட் நெஸ்டட் இஃப் பார்த்துருக்கோம். ஸோ அதோட தொடர்ச்சியாக நம்ம என்ன பார்க்க போகிறோம், லூப்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த லூப்ஸுங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸோட டிஸ்கஷன். இன்றைக்கி கிளாஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை யார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி கிளாஸுக்கு போகலாமா? ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சீக்வன்ஷியலாக என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். தட் இஸ் லைன் பை லைன் எக்ஸிக்யூட் ஆகும். பட் தேர் ஆர் சர்டின் சுச்சுவேஷன். அந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிளாக் ஆஃப் கோடை செவரல் நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ரிப்பீட் பண்ணணும், திரும்ப திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா தென் ஐ கேன் கோ அஹெட் வித் அ லூப்புங்கிற கான்செப்ட் அந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். இந்த லூப்புக்கு வந்து இன்னொரு பேர் இருக்குது, தட் இஸ் கால் ஐட்ரேஷன். சரி, இந்த லூப்புங்கிறது ஜென்ரலாக ரெண்டு கேட்டகரியில் வருது. ஒன்று வந்து டெஃபினிட் லூப், இன்னொன்று வந்து இன்டெஃபினிட் லூப். இந்த டெஃபினிட் லூப்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லூப்பு எத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் ரிப்பீட் ஆனுங்கிறத நான் எக்ஸ்பிளிசிட்டாக வந்து என்னது ஃபஸ்ட்டே சொல்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ லெஸ் தென் 10, ஐ ஈக்குவல் டு 5 அப்படின்னு சொல்லி இப்போ கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஐ லெஸ் தென் 10னா அந்த 10th ஐட்ரேஷன் ரீச் ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஐ ஈக்குவல் டு 5 அர்த்தம், ஐயோட வேல்யூ 5 மேட்ச் ஆச்சுன்னா அந்த லூப் வந்து என்ன ஆயிரும், ஸ்டாப் ஆயிரும். அது வரைக்கும் என்ன ஆகும், எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது வந்து டெஃபினிட் லூப்னு சொல்லலாம். அடுத்து இன்டெஃபினிட் லூப்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் டைம் ரிப்பீட்டேஷன் வந்து நம்மளுக்கு தெரியாது அன்டில் த கண்டிஷன் இஸ் ஃபால்ஸ். அந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த லூப் வந்து என்னது, ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இங்கே வந்து வேல்யூ நம்ம டிஃபைன் பண்ண மாட்டோம். அங்கே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், டெஃபினிட் லூப்பில் வேல்யூ எக்ஸ்பிளிசிட்டாக டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இதுதான் ரெண்டு கேட்டகரி வந்து லூப்பில் நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா, பைத்தானில் பார்த்தீங்கன்னா இந்த லூப் வந்து எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படின்னா, லூப் இன் பைத்தான் இஸ் யூஸ் டு ஐட்ரேட் ஓவர் அ சீக்வன்ஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, நார்மலாக நம்ம லூப் வந்து ஒரு ஸ்டார்டிங் வேல்யூ டு எண்டிங் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாக் ஆஃப் கோடை ரிப்பீட் பண்ணுவோம். ஓகேங்களா, பட் இங்கே வந்து அதே பைத்தானில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஐட்ரேஷன் ப்ராசஸை நம்ம ஒரு சீக்வன்ஸுக்கு பண்ணலாம். சீக்வன்ஸ்னால் என்னென்னா, அது ஆல்ரெடி நம்ம டேட்டா டைப்ஸில் பார்த்துருக்கோம். என்னென்ன இருக்குது, ஸ்ட்ரிங் இருக்குது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டியூபிள் இருக்குது, செட் இருக்குது, டிக்ஷனரி இருக்குது, லிஸ்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸில் நம்ம என்ன பண்ணலாம், இந்த லூப் ஆர் ஐட்ரேஷன் ப்ராசஸை நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். இல்லை ஐட்ரேட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ்னு தனியாக நிறைய பைத்தானில் ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம பார்ப்போம். அந்த ஆப்ஜெக்ட்ஸ்லையுமே இந்த லூப்ஸ் என்ன பண்ணலாம், ஐட்ரேஷனுக்கு யூஸ் பண்ணலாம். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்லையுமே ட்ரெடிஷ்னலாக வரக்கூடிய லூப் வந்து ஃபார் லூப்பு, வைலு, டூ வைலு, அப்புறம் நெஸ்டட் லூப்ஸ்ன்னு இருக்குது. இங்கே பைத்தானில் இந்த டூ வைலை தவிர்த்து மற்ற எல்லா லூப்பும் வரும். தட் இஸ் ஃபார் லூப் இருக்குது, வைல் லூப் இருக்குது, நெஸ்டட் லூப் இருக்குது. அதில் இப்போ ஒன்றா நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸாம்பிளோட டிஸ்கஸ் பண்ணலாம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபார் லூப். ஸோ ஒரு ஃபார் லூப் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன் ஃபார் லூப் இங்கே இந்த ஃபஸ்ட்டு இந்த டயக்ராம் பாருங்கள். ஒரு ஃபார் லூப் எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறது இந்த டயக்ராம் மூலிமா புரிஞ்சுக்கலாம். அது ஐட்ரேஷனுக்குள்ளே போகுது, ஃபஸ்ட் ஐட்ரேஷனுக்குள்ளே. அதுக்கப்புறம் இங்கே நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இங்கே ஃபார் லூப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்ண போகிறோன்னா, ஒரு சீக்வன்ஸ்க்குள்ளே நம்ம பாஸ் பண்ண போகிறோம். அந்த சீக்வன்ஸ் வந்து ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், இல்லை லிஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை டிக்ஷனரியாக இருக்கலாம், செட்டாக இருக்கலாம். அப்போ அதில் செட் ஆஃப் என்ன இருக்கும், ஐட்டம்ஸ் இருக்கும். இப்போ ஸ்ட்ரிங்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா செட் ஆஃப் கேரக்டர்ஸ் இருக்கும், ஒரு லிஸ்ட்டுன்னு எடுத்திங்கன்னா செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதில் ஒரு ஐட்டம், அதாவது ஒவ்வொரு எலமெண்ட்டுக்குமே நம்ம என்ன பண்ணுவோம், ஐட்ரேஷன் பண்ண போகிறோம். ஓகேங்களா, ஸோ அந்த லாஸ்ட் எலமெண்ட் ரீச் ஆயிடுச்சாங்கிறது தான் டெஸ்ட் கண்டிஷனாக இருக்கும். ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டு எண்ட் ஆஃப் த ஐட்டம், அந்த லிஸ்ட்டில் லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகிடுச்சா, இல்லை அந்த ஸ்ட்ரிங்கில் லாஸ்ட் கேரக்டர் ரீச் ஆகிடுச்சா, இல்லை அந்த டிக்ஷனரியில் லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகிடுச்சா, இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு தடவையும் செக் பண்ணிக்கிட்டே இருப்போம். இஃப் இட் இஸ் ரீச்டு, லாஸ்ட் ஐட்டம் ரீச் ஆகிடுச்சுன்னா ட்ரூ ஆகிட்டு எண்ட் ஆஃப் த லூப். அதர்வைஸ் அந்த சீக்வன்ஸ்குள்ளே நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு ஐட்ரேஷனுமே அந்த சீக்வன்ஸ்குள்ளே போயிட்டு அதில் என்ன பிளாக் ஆஃப் கோடு நம்ம அதில் கொடுத்துருக்கோமோ, என்ன ப்ராசஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த சீக்வன்ஸ் ஐட்டம் வச்சு அதை நம்ம பண்ணுவோம். திஸ் இஸ் த என்னது, ஐ கேன் சே த டயக்ராமெட்டிக்கல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் அ ஃபார் லூப்புன்னு சொல்லலாம். இதுக்குன்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. என்ன சின்டாக்ஸ், ஃபாருங்கிற ஒரு கீவேர்டு. ஓகேங்களா, மற்ற லாங்குவேஜஸில் ஃபார் எப்படி யூஸ் பண்ணுவோம், ஃபார்
ஒரு இனிஷியலைசேஷன் இருக்கும், லூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட், அப்புறம் ஒரு டெஸ்ட் கண்டிஷன் இருக்கும். அந்த கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா பாடி ஆஃப் த லூப்புக்குள்ளே போகும், ஒரு ஓப்பன் பிரேஸ் க்ளோஸ் பிரேஸ் நம்ம கொடுப்போம், அதுக்குள்ளே இருக்கிறது தான் பாடி ஆஃப் த லூப்னு சொல்லுவோம். அப்புறம் ஈச் டைம் வந்து அது இன்க்ரிமெண்ட் ஆகுதா டிக்ரிமெண்ட் ஆகுதான்னு வி செட் த இன்க்ரிமெண்ட் ஆர் த டிக்ரிமெண்ட் பார்ட். ஓகே, இங்கே வந்து பைத்தானில் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஃபார் அதே கீவேர்ட் தான், பக்கத்தில் ஐட்ரேட்டிங் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒரு வேரியபிள் எடுத்துப்போம், அந்த வேரியபிளை வந்து ஐட்ரேட்டிங் வேரியபிள்னு இங்கே சொல்கிறாங்க. அதாவது ஐட்ரேஷனுக்காண்டி யூஸ் பண்ணக்கூடிய வேரியபிள் தான் அது. இன் விச் ஒன் சீக்வன்ஸ். இந்த சீக்வன்ஸுங்கிறது இட் மே பி லிஸ்ட், இட் மே பி ஸ்ட்ரிங், இட் மே பி டியூபிள், இட் மே பி டிக்ஷனரி, எது வேணாலும் இருக்கலாம். அப்புறம் கோலன். இது வந்து கோலன்கிறது டிஃபால்ட்டாக நம்ம இஃப்லையும் சரி, ஃபார்லையும் சரி, லூப்பிங் ஸ்ட்ரக்சரில், ஃபங்க்ஷன்லையும் சரி, பெரும்பாலும் பைத்தானில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு கேரக்டர். ஸோ இந்த கோலனை மறந்துடக்கூடாது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் பிளாக்கை வந்து பிரேசஸ் மூலிமா இண்டிகேட் பண்ணுவோம். இங்கே பைத்தானை பிளாக்கை வந்து இண்டென்டேஷன் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம், அந்த டேப் ஸ்பேஸ் மூலிமா ரெப்ரசன்ட் பண்ணுவோம். அது ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். சரி, அதுதான் இந்த லூப் எது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அப்படின்னு சொன்னால், அந்த ஃபைனைட் நம்பர் ஆஃப் டைம்ஸுங்கிறது எதை வச்சுருக்குன்னா, அந்த லூப்பில் அந்த சீக்வன்ஸில் எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்கோ அந்த லாஸ்ட் எலிமெண்ட் வரைக்கும் இந்த லூப் வந்து என்ன ஆகும், ப்ரொசீட் ஆகும். ஸோ தட் இஸ் வாட் திஸ் ஃபார் லூப் இஸ் ஆல் அபவுட். ஓகே, அடுத்து இதில் இந்த ஃபார் லூப்பில் ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ஃபங்க்ஷன் வி யூஸ் இஸ் ரேஞ்சுன்னு ஒரு ஃபங்க்ஷன். இந்த ரேஞ்ச் மூலயமா நான் நியூமரிக்கல் வேல்யூஸ் அந்த லூப்பில் செட் பண்ணலாம். இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ்னு என்ன பண்ணலாம், செட் பண்ணலாம். யூஸ்வலாக ஃபார் லூப்பில் நாங்கள் கொடுத்துருந்தது சீக்வன்ஸ், அந்த சீக்வன்ஸில் ரேஞ்சும் வருது. ரேஞ்சுங்கிறது நியூமரிக்கல் வேல்யூவை ரெப்ரசென்ட் பண்ணுறது, மற்றது எல்லாமே ஒவ்வொரு டைப்பு. ஸ்ட்ரிங்குங்கிறது கேரக்டர்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணுறது, லிஸ்ட்டு கலெக்ஷன் ஆஃப் என்ன சொல்கிறது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்ஸ் வரும். ஓகே, டியூப்பிள் அதே மாதிரி தான், செட்டு, டிக்ஷனரி, கீ வேல்யூ பேர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம்னா இங்கே ரேஞ்ச் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் என்ன பண்ணோம்னா ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் நம்பர்ஸை வந்து என்ன பண்ணலாம், ஜென்ரேட் பண்ணலாம் இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷன் மூலயமா. சரி, அந்த ரேஞ்சோட சின்டாக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேஞ்ச் ஸ்டார்ட் அப்படின்னு இருக்குது. அப்படின்னா அந்த ஸ்டார்ட் வேல்யூ, அந்த ரேஞ்ச் எங்கே ஸ்டார்ட் ஆகணும், ஸ்டாப்புங்கிறது எங்கே எண்ட் ஆகணும். இங்கே நீங்கள் எந்த வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அதுக்கு -1 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்ட் நான் 1ன்னு கொடுத்துட்டு எண்டு வந்து 10ன்னு கொடுத்தேன்னா 1 to 9 வரைக்கும் தான் எடுத்துக்கிறோம். நல்லா விளங்கிக்கங்க. ஹியர் ஸ்டாப் இண்டிகேட்ஸ் எண்டு -1 வேல்யூ. அது அடுத்து ஸ்டெப் சைஸ்னால் இன்க்ரிமெண்ட் ஆர் டிக்ரிமெண்ட், அந்த ஸ்டெப் வேல்யூன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஒவ்வொரு தடவை ஐட்ரேட்டிங் வேல்யூ வந்து எப்படி இன்க்ரிமெண்ட் ஆகணும், எப்படி ஸ்டெப் அப் ஆகணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறது. ஓகேங்களா, இப்போ ஸ்டெப் சைஸ் வந்து நீங்கள் எதுவுமே கொடுக்கல அப்படின்னு சொன்னால், ஜஸ்ட் ரேஞ்ச் ஃபங்க்ஷனில் ஸ்டெப் சைஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணல, இந்த 3வது பேராமீட்டர் மென்ஷன் பண்ணலை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு ஸ்டெப்பாக அது என்ன பண்ணும், இன்க்ரீஸ் பண்ணும். சார் தெர் ஆர் செவரல் எக்ஸாம்பிள்ஸ் ஐ ஹவ் டுக் ஹியர். அதில் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 10 அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வந்து இங்கே ஸ்டார்ட் வேல்யூ மட்டும்தான் கொடுத்துருக்கேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இந்த ஃபஸ்ட்டு ஒரே ஒரு வேல்யூ இருந்துச்சுன்னா தட் இஸ் த எண்டு வேல்யூ. அப்போ ஸ்டார்ட் வேல்யூ அது என்ன எடுத்துக்கிறோன்னா ஃப்ரம் என்னது 0ன்னு எடுத்துக்கிறோம். ஸோ எண்டு வேல்யூ 10ன்னு கொடுத்தா நான் ஏற்கனவே சொன்னேன், எண்டுனா எண்டு -1 தான் எடுத்துக்கிறோம். அப்போ 0 to 9 வரைக்கும் தான் இந்த ரேஞ்ச் எடுத்துக்கிறோம். ஸோ அத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸ் வந்து ஐட்ரேஷன் ஆகும், 10 டைம்ஸ் ஐட்ரேஷன் ஆகும். இங்கே ரேஞ்சு 10னா 10 டைம்ஸ், அதாவது இந்த லூப் வந்து ரிப்பீட் ஆகும். ஆனால் வேல்யூஸ் எதுலேருந்து எடுத்துக்கிறோம்னா 0லேருந்து 9 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, குட். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 இங்கே ஸ்டார்ட் வேல்யூ கொடுத்துருக்கேன், எண்டு வேல்யூ கொடுத்துருக்கேன். அப்போ எண்டு 11 இருக்கிறனால ஸோ ஃப்ரம் 1 to 10 வந்து இங்கே ஐட்ரேட் ஆகும். 1 to 10 வந்து வேல்யூஸ் எடுத்துக்கிட்டு அத்தனை நம்பர் ஆஃப் 10 டைம்ஸ் வந்து என்ன ஆகும், ஐட்ரேட் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே எண்டு வேல்யூ -1, ஏன்னா இங்கே 11 கொடுத்துருக்கேன், அது 10 வரைக்கும் தான் போகுதுங்கிறத நான் அந்த ப்ராக்கெட்டில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா நான் 3 பேராமீட்டர் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஸ்டார்ட் வேல்யூ, எண்டு வேல்யூ அண்ட் ஸ்டெப் சைஸ். இங்கே இதுக்கு ப்ரீவியஸ் இதெல்லாம் நான் ஸ்டெப் சைஸ் கொடுக்கல. அப்போ டிஃபால்ட்டாக 1 இன்க்ரிமெண்ட் ஆகும். தட் இஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே 1,11 இருந்துச்சுன்னா ஃபஸ்ட் ஐட்ரேஷன் வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். ஐட்ரேட்டபிள் அந்த வேரியபிளோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 2ன்னு எடுத்துக்கிறோம். அடுத்து 3ன்னு எடுத்துக்கிறோம். பட் இங்கே வரும்போது ஐட்ரேஷன் வேரியபிளோட வேல்யூ 1ன்னு எடுத்துக்கிறோம் ஃபஸ்ட்டு, எக்ஸோட வேல்யூ. அடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஐட்ரேஷன் போகும்போது ரெண்டு வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். அப்போ 1க்கு அடுத்து 3ன்னு எடுத்துக்கிறோம். இது எல்லாமே நான் ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷனோட உங்களுக்கு காட்டுவேன் இதே டுட்டோரியலில் அடுத்து போக. அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நான் வந்து ரிவர்ஸ் ஆர்டரில் பிரிண்ட் பண்ணணும்,
லைக் 20லேருந்து 10 வரைக்கும் நான் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே இன்க்ரிமெண்ட் பற்றி, டிக்ரிமெண்ட் பற்றி பார்க்கல. ஸோ அந்த டிக்ரிமெண்ட் பண்ணுறதுக்கு எப்படி கொடுக்கலான்னா, இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் 20,9னா 20 ஸ்டார்ட் வேல்யூ எண்ட் வேல்யூ 9. இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், -1 கொடுத்துருக்கேன். அப்போ -1 என்ன பண்ணும், ஒரு வேல்யூவை டிக்ரிமெண்ட் பண்ணி என்ன பண்ணும், அந்த வேரியபிளுக்கு வந்து ஒரு வேல்யூ டிக்ரிமெண்டட் வேல்யூவாக எடுத்துக்கிறோம். தட் இஸ் வாட் இட் இஸ் கிவன் ஹியர். ஸோ இப்போ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனோட எக்ஸாம்பிள் பார்த்துருக்கோம் இங்கே. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம், இது மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் கிடையாது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் லூப்புக்குள்ளே எல்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணுறது. இது வந்து ஒரு இன்டர்வியூ ரிலேட்டட் ஒரு கொஷின் கூட எடுத்துக்கலாம். ஏன்னா யூஸ்வலாக நம்ம எல்ஸ் கிளாஸை வந்து எதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இஃபோட சேர்த்து யூஸ் பண்ணுவோம். இஃப் எல்ஸ் அப்படின்னு நம்ம தான் கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன ஃபார் எல்ஸ் இல்லை வைல் எல்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பைத்தானில் ஒரு புதுசாக ஒரு விஷயம் பார்க்குறோம். என்ன அப்படின்னா வெரி சிம்பிள் தான், இது ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஃபார் லூப்னா என்னது, ஒரு லூப்னா ரிப்பீட்டட் நம்பர் ஆஃப் டைம்ஸ், இத்தனை நம்பர் ஆஃப் டைம்ஸுங்கிறது அந்த லூப் எக்ஸிக்யூட் ஆகும். அப்போ அந்த ஃபைனலாக ஃபால்ஸ் ஆகுது பார்த்தீங்களா, ஒரு அந்த லூப்போட எண்டுக்கு வருது பார்த்தீங்களா, எண்ட் ஆனமே அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். இட் கம்ஸ் அவுட் ஆஃப் த லூப். அந்த வரதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, அந்த எல்ஸ் கிளாஸை என்ன கொடுக்குறோனோ, எல்ஸ் கிளாஸ்க்குள்ளே என்ன கொடுக்குறோனோ அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் வெளியே வரும். கேன் ஏபிள் அண்டர்ஸ்டாண்ட்? நான் ஃபாருக்குள்ளே ஒரு எல்ஸ் கிளாஸ் கொடுத்தேன்னா அந்த ஃபார் லூப் எப்போ எண்ட் ஆகுதோ வெளியே வரதுக்கு முன்னாடி, பிஃபோர் கம்மிங் அவுட் ஆஃப் த ஃபார் லூப், if I give a else class, it will compulsorily execute that else class, then only it will come out of the for loop. இதே தான் whileலையுமே. while நான் else class கொடுத்தேன்னா அந்த while end ஆகும்போது வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த else class வந்து என்ன ஆகும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு தான் வரும். அதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிரேக்குன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் பார்த்துருப்போம். இந்த லூப்புக்குள்ளே நான் பிரேக்குன்னு கொடுத்தேன்னா அந்த லூப் விட்டு வெளியே வந்துடும். அந்த லூப்பை வந்து டெர்மினேட் பண்ணிடும். ஓகேவா, பிரேக் பண்ணிவிட்டு வெளியே வரும். அந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த எல்ஸ் கிளாஸ் வந்து ஒர்க் ஆகாது. கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? ஃபோர்ஸ் பண்ணி நான் ஒரு லூப்பை விட்டு வெளியே வரேன், பிரேக் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து வரேன்னா அந்த இடத்துல இந்த எல்ஸ் கிளாஸ் வந்து என்ன ஆகாது, எக்ஸிக்யூட் ஆகாது. இது ஒரு ஒரு என்னது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் டு பி நோட்டட் ஹியர். இப்போ இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். டிஜிட்ஸ்னு ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறேன். அதில் 3 வேல்யூ இருக்குது. ஐட்டம் அப்படின்னு சொல்லலாம் 0, 1, 5. இங்கே ஒரு ஃபார் லூப் ஐ இன் டிஜிட்ஸ். இந்த டிஜிட்ஸுங்கிறது ஒரு லிஸ்ட், அதான் சீக்வன்ஸுங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த ஐங்கிறது தான் அந்த ஐட்ரேட்டபிள் வேரியபிள், அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள்னு சொல்லலாம். ஓகேங்களா? அப்போ ஐயோட ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேல்யூ இருக்குது. ஸோ 0, அப்போ இது வந்து 0th இண்டெக்ஸ், இது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், இது செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆகும்போது இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் ஆகும், அடுத்து 1 பிரிண்ட் ஆகும், அடுத்து 5 பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு எல்ஸ் கிளாஸ் கொடுத்துருக்கேன். அப்போ நான் என்ன சொன்னேன், லாஸ்ட்டு ஐட்டம் வந்து ரீச் ஆகும்போது அதோட அந்த லூப் எண்ட் ஆகுது. ஓகேங்களா? 5க்கு அப்புறம் அது எண்ட் ஆகிடுது இந்த லிஸ்ட்டு. ஸோ அப்போ அந்த லூப்பும் எண்ட் ஆகிடும். ஏன்னா நான் ஐ இன் டிஜிட்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன். அப்போ டிஜிட்ஸோட லாஸ்ட் ஐட்டம் முடியும் போது இந்த லூப்பு எண்ட் ஆகும். அந்த லூப் முடிஞ்சு இந்த லூப் போட்டு வெளியே வரதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், இந்த ஃபாரை வந்து எல்ஸ்குள்ளே தான் கொடுத்துருக்கேன். இந்த இண்டென்டேஷன் வச்சு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஃபாரும் எல்ஸும் ஒரே இண்டென்டேஷன் இருந்துச்சுன்னா அந்த ஃபாருக்குள்ளே இருக்குதுன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், இந்த நோ ஐட்டம்ஸ் லெஃப்ட்டுங்கிறத பிரிண்ட் ஆகிட்டு தான் இந்த லூப் போட்டு வெளியே வரும். இதுவும் நான் வந்து உங்களுக்கு ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதே டுட்டோரியலில் கொஞ்சம் இதை எக்ஸ்ப்ளனேஷன் முடிச்சதுக்கப்புறம், தியரட்டிக்கல் எக்ஸ்ப்ளனேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காமிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா while loop. while loop similar to the other programming languages. என்னது, அது ஒரு பிளாக் ஆஃப் கோடை திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணோம். ஃபார் என்னது, நம்ம என்ன வேல்யூ கொடுக்குறோமோ அது வரைக்கும், அந்த கண்டிஷன் வேல்யூ என்ன கொடுக்குறோமோ அது வரைக்கும் எக்ஸிக்யூட் ஆகும் அந்த டெஸ்ட் கண்டிஷன். ஓகே, அதோட சின்டாக்ஸ் பாருங்கள். ஸோ while டெஸ்ட் எக்ஸ்பிரஷன். ஓகேங்களா? அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ட்ரூ ஃபால்ஸ் ஆகிற வரைக்கும் அந்த பாடி ஆஃப் த while loop வந்து எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் நான் while I less than 10 இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். இப்போ while of 1ன்னு கொடுக்குறேன். இப்போ நம்ம சி லாங்குவேஜ் படித்தவங்களுக்கு while லூப்பில் வந்து ஜஸ்ட்டு வந்து நம்ம I less than 5, I greater than 5 இந்த மாதிரி ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் எதுவுமே கொடுக்காம ஒரு நான் ஜீரோ வேல்யூ கொடுக்குறேன் while of 1 அப்படின்னு சொன்னால் அந்த லூப் எப்போ எண்ட் ஆகும்? இல்லை அது அது என்னென்னு எடுத்துக்கிறோம், அந்த while of 1ங்கிறத கண்டிஷனாக எப்படி எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, whenever give a simply a value rather than a expression, ஒரு கண்டிஷன் ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி எக்ஸ்பிரஷனாக கொடுக்காம ஒரு வேல்யூவாக கொடுத்தீங்கன்னா, if it is a non-zero வேல்யூனா அது ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். அந்த லூப்பிங் கண்டிஷனை, அந்த எக்ஸ்பிரஷனை ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். இதே வந்து நன், அதாவது நன் ஆர் ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அப்போ இந்த whileல அந்த டெஸ்ட் எக்ஸ்பிரஷனில் வேல்யூ நான்-ஜீரோ வேல்யூ ஏதாவது கொடுத்தீங்கன்னா அதை ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். இஃப் இட் இஸ் நன் டைப்பாக கொடுத்தீங்கன்னா, நன்னு ஒரு டேட்டா டைப் இருக்குது, அதுமாதிரி ஜீரோன்னு கொடுத்தீங்கன்னா
அந்த இடத்துல அது என்னென்னு எடுத்துக்கிறோம், ஃபால்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? இதுலையுமே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்ஸ் கிளாஸ் யூஸ் பண்ணலாம் ஃபார் வைல் லூப்லையுமே. அப்போ அது எப்படி ஃபார் லூப்பில் வெளியே வர்றதுக்கு முன்னாடி எல்ஸ் கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வருமோ அதே தான் இங்கேயும் வைலை விட்டு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இந்த எல்ஸ் கிளாஸை எக்ஸிக்யூட் பண்ணும். அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா பிரேக் அண்ட் கண்டினியூ. இந்த பிரேக் அண்ட் கண்டினியூ என்ன பண்ணுன்னா ஒரு லூப்போட வந்து எக்ஸிக்யூஷனை வந்து என்ன பண்ணும், மாற்றி விடும், ஆல்டர் பண்ணுன்னு சொல்லலாம். ஆர் ஐ கேன் சே இட் கேன் ஆல்டர் த ஃப்ளோ ஆஃப் என்னது லூப்புன்னு சொல்லலாம். ஒரு லூப்பு இங்கேருந்து ஆரம்பித்து இங்கே போகுது அப்படின்னு சொன்னால் இந்த பிரேக் ஒரு கண்டினியூ என்ன பண்ணுன்னா அதை என்ன பண்ணுவோம், மாடிஃபை பண்ணிவிடும். சப்போஸ் நான் பிரேக் யூஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்க லூப்பில், திடீர்னு என்ன ஆயிரும், அந்த பாதியில் லூப் போயிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒரு பர்டிகுலர் கண்டிஷனில் என்ன ஆகும்னா பர்டிகுலர் ஐட்ரேஷனில் அந்த லூப் வந்து பிரேக் ஆகிட்டு வெளியே வந்துடும். ஓகேங்களா? கண்டினியூ கொடுத்தேன் அப்படின்னு சொன்னால் அந்த ஐட்ரேஷன் எந்த இடத்துல கண்டினியூ நீங்கள் கொடுத்துருக்கீங்களோ அந்த ஐட்ரேஷனை வந்து என்ன பண்ணிடும், ஃபர்தராக ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஐட்ரேஷனுக்கு போயிடும். ஓகேங்களா? ஸோ பிரேக்கோட யூஸ் என்னென்னா லூப்பில் நீங்கள் பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த பிரேக் ஸ்டேட்மெண்ட்டை என்கவுண்டர் பண்ணும்போது அந்த லூப்பை விட்டு வெளியே வந்துடும். சப்போஸ் நீங்கள் நெஸ்டட் லூப்ஸ் கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்படின்னா ஒரு ஃபார் லூப்பில் இன்னொரு ஃபார் லூப், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என்ன புரிஞ்சுக்க கூடாதுன்னா, இப்போ நான் ஒரு நெஸ்டட் ஃபார் லூப்பில் இன்னர் லூப்பில் அதாவது இன்னர் மோஸ்ட் லூப்பில் வந்து நான் பிரேக் கொடுத்தேன்னா அது மொத்தமாக நெஸ்டட் லூப்பை விட்டே வெளியே வந்துடாது, அந்த இன்னர் மோஸ்ட் லூப்பை விட்டு மட்டும்தான் வெளியே வரும். இதுதான் இன்டர்வியூவில் இந்த கோடிங் லாஜிக்கில் யோசிக்க வேண்டிய விஷயம். பிரேக்னா லூப் அவுட் வரும், பட் நீங்கள் எப்படி கொடுத்துருக்கீங்க அந்த பிரேக்கை, வெதர் யூ ஆர் கிவன் இன்சைட் அ சிங்கிள் லூப் ஆர் அ நெஸ்டட் லூப்ஸ். நெஸ்டட் லூப்னா அந்த எந்த லூப்பில் இருக்கோ அந்த லூப் அவுட் மட்டும்தான் வெளியே வரும், நாட் ஃப்ரம் த என்டையர் நெஸ்டட் லூப். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? கண்டினியூங்கிறது என்னென்னா அந்த ஐட்ரேஷனை எந்த ஐட்ரேஷனில் கண்டினியூ பார்க்குதோ அதோட அடுத்த ஸ்கிப் அந்த ஐட்ரேஷனை ஃபர்தராக ஸ்கிப் பண்ணிவிடும். ஒரு அந்த இடத்துல ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கு அடுத்து உள்ள ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் எக்ஸிக்யூட் பண்ணாமல் அடுத்த ஐட்ரேஷனுக்கு அது போயிடும். கேன் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இதை நம்ம எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஃபார் வேல் இன் பைத்தான் அப்படின்னா இங்கே ஒரு ஸ்ட்ரிங்கை நான் டேரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ ஃபார் வேலுங்கிறது அந்த ஐட்ரேஷன் வேரியபிள். ஓகேங்களா? அந்த பைத்தான்ங்கிறது தான் அந்த சீக்வன்ஸ், தட் இஸ் அ ஸ்ட்ரிங். அப்புறம் வந்து இந்த லூப்புக்குள்ளே உள்ளே வருது. இப்போ வேல் ஈக்குவல் டு டி, அப்போ ஒரு கேரக்டராக அது ப்ராசஸ் ஆகுது. எப்போ டீயை ரீச் பண்ணுதோ, டி வேல்யூ வேல்யூங்கிற வேல்யூ, அதாவது டீங்கிற கேரக்டரு வேலில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக கம்பேர் பண்ணும்போது எப்போ டி வருதோ அப்போ இந்த கண்டிஷன் என்ன ஆகும், ட்ரூ ஆகும்போது பிரேக் ஆகும். அப்போ ஃபஸ்ட் ஐட்ரேஷனில் வரும்போது பி பிரிண்ட் ஆகும், ஏன்னா பிரிண்ட் வேல்னு இருக்குது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிரும் ஃபஸ்ட்டு தடவை வரும்போது. ரெண்டாவது வரும்போது ஒய், ஸோ வேல் ஈக்குவல் டு டீங்கிறது அப்பையும் ஃபால்ஸ் ஆயிரும், நேராக பிரிண்ட் வேல் ஒய் பிரிண்ட் ஆயிரும். அடுத்து வரும்போது அடுத்த ஐட்ரேஷனில் வேலில் என்ன வேல்யூ இருக்குன்னா டி இருக்கும், டி ஈக்குவல் டு டீங்கும் போது இந்த இடத்துல பிரேக்னா என்னது, நான் சொன்ன மாதிரி லூப் போட்டு வெளியே வந்துடும். அப்போ என்ன இருக்கும், அவுட்புட்டில் பி ஒய் மட்டும்தான் கிடைக்கும். எனேபிள் டு அண்டர்ஸ்டாண்ட்? இதே கண்டினியூவில் வரும்போது அதே தான் வேலின் எஸ்பிஏன்னு ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? இதில் வந்து இஃப் வேல் ஈக்குவல் டு பி, பிங்கிற கேரக்டர் வந்து மேட்ச் ஆகுதான்னு பார்க்குறேன். ஃபஸ்ட்டு தடவை வரும்போது எஸ், ஸோ எஸ் ஈக்குவல் டு பியா, இல்லை ஃபால்ஸ். அப்போ நேராக பிரிண்ட் வேல், அப்போ வந்து எஸ் பிரிண்ட் ஆகும். அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது பி வருது. ஸோ பி வரும்போது இந்த வேலோட வேல்யூவும் பி, இங்கே இருக்கிற கேரக்டரும் பி, ஸோ ரெண்டும் மேட்ச் ஆகும்போது கண்டினியூங்கும் போது இது என்ன ஆகாது, அடுத்து என்ன இருக்குது, மிச்சம் இருக்கிற இன்னொரு லைன் இந்த லூப்பு அடுத்து என்ன இருக்குது, பிரிண்ட் வேல்னு இருக்குது, இதை ஸ்கிப் பண்ணிடும். இதை வந்து ஐட்ரேஷனை அப்படியே என்ன பண்ண அடுத்த ஐட்ரேஷன் போயிடும். ஸோ அடுத்த ஐட்ரேஷன் போகிறனால இந்த பிங்கிற வேல்யூ இங்கே பிரிண்ட் ஆகாது. அடுத்த ஐட்ரேஷன் போகும்போது இ வரும். ஸோ இ வந்து இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால இ பிரிண்ட் ஆகும், ஏங்கிறதும் இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிறனால அடுத்த ஐட்ரேஷனில் ஏவும் பிரிண்ட் ஆகும். திஸ் இஸ் ஹவ் பிரேக் அண்ட் கண்டினியூ என்னது ஒர்க் ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா நெஸ்டட் லூப்ஸ். இந்த நெஸ்டட் லூப்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். எதை பொறுத்த மட்டுக்கும், இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுறவங்களை பொறுத்த மட்டுக்கும். இது எனி ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் லைக் C++, ஜாவா. ஏன்னு சொன்னால் இந்த இன்டர்வியூவில் தேர் இஸ் அ என்ன சொல்கிறது, ஒரு ஃபேமஸான ஒரு ப்ராப்ளம் இருக்குது. தட் இஸ் கால் பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ரோக்ராம்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், Cognizant, Exaware, any big companies or even a middle level company or a small tier company, எந்த கம்பெனினாலுமே உங்களோட கோடிங் லாஜிக் செக் பண்ணுறதுக்கு, நீ லூப்லாம் எப்படி புரிஞ்சிருக்க அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கு they will ask this pattern printing exercise like ஸ்டார் அப்படிங்கிற உங்களுக்கு
நடத்திருப்பாங்க யூஸ்வலாக காலேஜஸில். சில இது வந்து உங்களுக்கு லாஜிக்கே புரியாமல் இருக்கும் சில பேருக்கு. ஸோ அதனால் தயவு செஞ்சு அந்த கான்செப்டை வந்து திரும்ப போய் ரீவிசிட் பண்ணுங்கள். நெஸ்டட் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க C++ ஜாவாவில். அதே தான் இங்கேயும் பார்க்குறோம், நெஸ்டட் லூப்ஸ்ன்னு சொல்லிட்டு. அதில் ஃபேமஸான ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளம். அந்த பேட்டர்ன் பிரிண்டிங் ப்ராப்ளமை வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா so many நம்பர் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஆனால் எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு சேம் லாஜிக் தான் இருக்கும். ஓகேங்களா, அந்த இதுபடி நம்ம என்ன பண்ணணும், அந்த பேட்டர்னை வந்து கோடிங் கொடுக்கணும். இதில் என்ன ஒரு பியூட்டினா அவுட்புட் கொடுத்துருவாங்க. இதுதான் அவுட்புட், இந்த பேட்டர்ன் தான் எனக்கு வேணும்னு கேட்பாங்க. இதுக்கு நீங்கள் கோடிங் கொடுக்கணும். அதுக்கு நீங்கள் எந்த டாபிக் ஞாபகம் வச்சுக்கணும், நெஸ்டட் லூப்புங்கிற கான்செப்ட் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். இந்த நெஸ்டட் லூப்பில் நிறைய நான் சொல்ல போகிறதுல தியரட்டிக்கல் மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஏன்னா அடுத்த டியூட்டோரியலில் ஃபுல்லாக நம்ம பேட்டர்ன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து எப்படி வந்து அதை எப்படி சொல்கிறது, அவுட்புட்டை பார்த்து எப்படி நம்ம அதை அப்சர்வ் பண்ணி அதுலேருந்து எப்படி கோடிங் நம்ம வந்து அந்த பேட்டர்னுக்கு வந்து ஜென்ரேட் பண்ணுங்கிறது தான் அடுத்து ஃபுல்லாக ஒரு 4-5 டியூட்டோரியலில் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து ஜஸ்ட் நெஸ்டட் லூப்னா என்ன அப்படின்னு தான் பார்ப்போம். ஸோ நெஸ்டட் லூப்னா என்ன, ஒரு ஃபாருக்குள்ளே ஒரு ஃபார், இல்லை ஒரு வைலுக்குள்ளே ஒரு வைல், இல்லை ஒரு வைலுக்குள்ளே ஒரு ஃபார், இல்லை ஒரு ஃபாருக்குள்ளே வைல். எனி லூப்ஸ் கேன் பி நெஸ்டட். இட்ஸ் நாட் லைக் சேம் லூப்ஸ் ஃபார் அப்படின்னு நெஸ்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. யூ கேன் ஹேவ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லூப்ஸ் that can be nested. இதோட syntax அப்படின்னு பார்த்தீங்கன்னா for iterating variable in sequence, this is the outer loop. எந்த இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறோமோ that is the outer loop, அதுக்குள்ளே வர்றது inner loop. இந்த மாதிரி எத்தனை நம்பர் ஆஃப் லூப்ஸ் வேணாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், நெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு இன்னர் மோஸ்ட் லூப் தான் எண்ட் ஆகும், அதுக்கப்புறம் தான் எது எண்ட் ஆகும், அவுட்டர் லூப் எண்ட் ஆகும். இதுதான் இதோட லாஜிக். இதோட லாஜிக் வந்து ரொம்ப சிம்பிள். ஃபஸ்ட்டு எது இன்னர் மோஸ்ட் லூப்போ அதுதான் எண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உள்ள லூப் எண்ட் ஆகும் இன் திஸ் ஃபேஷன். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் டுடே ஐ வாண்ட் டு டிஸ்கஸ். இந்த டாப்பிக்கோட தியரிட்டிக்கல் பார்ட் இஸ் ஓவர். நவ் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ப்ராக்டிக்கலாக இன்றைக்கி பார்த்ததை அப்படியே டெமான்ஸ்ட்ரேஷனோட பார்க்கலாம். Now I am going to open my Python interpreter. So now the Python interpreter is opening. Yes, it has opened. So maximize பண்ணியாச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்ட்ரிங் எடுத்துக்கலாம். str is equal to hello. ஸோ இதை தான் நம்ம இது ஒன் டைப் ஆஃப் சீக்வன்ஸ். ஓகேங்களா, இதை எப்படி நம்ம இப்போ வந்து ஐட்ரேட் பண்ணலாம், இதில் இருக்கிற கேரக்டர்ஸ் ஒரு கேரக்டரை எப்படி வந்து நம்ம லூப் மூலிமா பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இப்போ நான் ஃபார் லூப் யூஸ் பண்ணுறேன். ஃபார் அந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் as per the syntax வந்து i. ஓகேங்களா, ஐங்கிறது நம்ம யூஸ்வலாக i = 0ன்னு மற்ற லாங்குவேஜில் கொடுக்குற மாதிரி இங்கே வந்து நான் ஐங்கிற வேரியபிளை நம்ம என்ன வேரியபிளாக எடுத்துக்கிறேன், ஐட்ரேட்டிங் வேரியபிளாக எடுத்துக்கிறேன். இன்னுங்கிறது எதில், இந்த ஐட்ரேட்டிங் வேரியபிள் நீ எதில் எடுக்க போகிற, விச் ஒன் யூ ஆர் கோயிங் டு டேக், இந்த சீக்வன்ஸ். இங்கே சீக்வன்ஸுங்கிறது அந்த ஸ்ட்ரிங் தான் strன்னு கொடுத்துட்டேன். கோலன் என்டர். ஆட்டோமேட்டிக்காக அது லூப்போட பாடி வந்து பிரேசஸ் போடுறது போல இன்டென்டேஷன் அதுவே கொடுத்துருச்சு. இந்த இடத்துல பிரிண்ட் என்ன கொடுத்துட்டேன், ஐன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ பிரிண்ட் பண்ணிங்கன்னா ஒரு கேரக்டராக பிரிண்ட் ஆகுது, HELLO. என்ன இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட். இது நான் ஹலோங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ் இதுக்கு முன்னாடி கிளாஸில் பார்த்தீங்கன்னா டியூட்டோரியலில் இன்புட் அண்ட் பிரிண்ட் ஃபங்க்ஷன் பார்த்தோம். பிரிண்ட் ஃபங்க்ஷனில் நிறையா எப்படிலாம் ஃபார்மேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ எனக்கு நியூ லைன் போகாமல் அதே லைனில் எனக்கு வந்து ஹலோ வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், நான் சேம் நம்பர் ஆஃப் இதை வந்து இதே கோடிங்கை என்ன மாடிஃபை பண்ண போகிறேன்னா, லைக் ஃபார் ஐ in str. ஓகேங்களா, i in str. இங்கே வந்து print ஐன்னு கொடுத்துட்டு கமா, இந்த வெறும் ஐங்கிறது அந்த எலமெண்ட்ஸ் ஒரு ஐட்ரேட் பண்ணும்போது ஒரு அந்த இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் பண்ணும். ஐ கமா எண்டுன்னு ஒரு பேராமீட்டர் இருக்குது. அந்த எண்டு வந்து பை டிஃபால்ட் நியூ லைன் தான் எடுத்துக்கிறோம். பை டிஃபால்ட்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு கேரக்டரை பிரிண்ட் பண்ணிச்சு, ஒரு ஐட்டமை பிரிண்ட் பண்ணிச்சுன்னா நெக்ஸ்ட் லைனுக்கு போயிடும். அதை வந்து நான் எண்டு பேராமீட்டரை மாற்றி விட்றேன். என்னென்னா ஒரு ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, எண்டு பேராமீட்டரை நான் மாற்றி விட்டுட்டேன். இப்போ நியூ லைன் போகாமல் ஒரு ஸ்பேஸ் கொடுன்னு சொல்லிட்டேன். தென் ஐ எம் க்ளோசிங் திஸ் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேங்களா, இப்போ நான் என்ட்ரு தட்டினா ஒரே லைனில் என்ன பண்ணுது, ஹலோங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஏன்னா இந்த எக்ஸாம்பிள் ஐ ஜஸ்ட் forgot to demonstrate in the last class. அதனால் இப்போ இருக்கிறதுல இது சொல்லியாச்சு. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், லிஸ்ட்டையுமே என்ன பண்ணலாம், ஐட்ரேட் பண்ணி பார்க்கலாம். அதில் இருக்கிற ஐட்டம்ஸ் லிஸ்ட். இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். x is equal to
ஃபார் எக்ஸாம்பிள் லிஸ்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் கொடுத்து க்ரியேட் பண்ணுவோம். ஸோ லிஸ்ட்டில் வந்து நான் டிஃப்ரெண்ட் கார் நேம்ஸ் கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோர்டு, அதுக்கப்புறம் ஆடி, ஓகேங்களா. அதுக்கப்புறம் வேறு என்ன சின்ன கார், ஃபோர்ட் கம்பெனி, ஆடி கார் கம்பெனி, தென் மாருதி, ஓகேங்களா. தென் ஐ கேன் சே சம்திங் எல்ஸ் லைக் மஹேந்திரா. ஸோ தட்ஸ் ஆல். ஐ ஹவ் ஃபினிஷ்ட் வித் த லிஸ்ட். இப்போ நார்மலாக ஒரு லிஸ்ட்டை பிரிண்ட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. பிரிண்ட் ஆஃப் எக்ஸ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஸோ இட் வில் பிரிண்ட் த அப்படியே என்டையர் லிஸ்ட் அப்படியே பிரிண்ட் பண்ணும். இப்போ நான் ஒரு ஐட்டமாக அந்த லிஸ்ட்டில் நான் வந்து ஐட்ரேஷன் மூலிமா பிரிண்ட் பண்ணோன்னா நம்ம என்ன கொடுக்கலாம், ஃபார் ஐ இன் அந்த லிஸ்ட்டோட நேம் என்ன, எக்ஸ் கோலன், இங்கே வந்து பிரிண்ட் ஐ இப்படின்னு கொடுக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் என்ட்ரு தட்டினீங்கன்னா இப்போ பாருங்கள் ஒரு ஐட்டமாக அது என்ன பண்ணுது, பிரிண்ட் பண்ணுது. இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ நம்ம பார்த்தது ஒரு லிஸ்ட்டு, இதே மாதிரி டியூபிளுக்கும் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டியூபிள் க்ரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஹவு டு கிரியேட் எ டியூபிள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒய் இஸ் ஈக்குவல் டு டியூபிள் வந்து பெராந்தசிஸ் யூஸ் பண்ணி பண்ணலாம், ஓகேங்களா. ஐம் கோயிங் டு கிவ் 10, 20, 30, 40 அப்படின்னு ஒரு டியூபிள் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ நார்மலாக பிரிண்ட் ஒய்ன்னு கொடுத்தேன்னா அந்த டியூபிள் என்டையராக அப்படியே பிரிண்ட் ஆகும். இதே நான் ஐட்ரேஷன் மூலிமா பண்ணணும் அப்படின்னா ஃபார் ஐ இன் ஒய் கோலன் பிரிண்ட் ஐ, ஓகேங்களா. ஸோ பிரிண்ட் ஐன்னு கொடுத்தேன்னா இட் பிரிண்ட்ஸ் த டியூபிள் வேல்யூ. இதே மாதிரி நான் என்ன பண்ணலாம், டிக்ஷனரியிலேயும் நான் என்ன பண்ணலாம், ஐட்ரேஷன் ஃபாலோ பண்ணலாம். ஸோ இது வந்து ஜென்ரலாக நம்ம வந்து அந்த சீக்வன்ஸில் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த டிக்ஷனரியில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் ஒரு டிக்ஷனரி க்ரியேட் பண்ணுறேன். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிக்ஷனரி யூஸ்வலாக எப்படி க்ரியேட் பண்ணோன்னா ஒரு பிரேசஸ் கொடுத்து அதில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 கோலன் நான் கார் நேமே கொடுக்குறேன் ஈஸியாக. 1னா ஃபோர்டு, அதுக்கப்புறம் 2னா வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஆடி, ஓகேங்களா. அதே 3னா வந்து மாருதி, அடுத்து 4னா வந்து மஹேந்திரான்னு வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் டிக்ஷனரி. ஸோ டிக்ஷனரிங்கிறது என்னது, இட்ஸ் எ கீ வேல்யூ பேர். அதில் வந்து 1ங்கிறது கீ, அடுத்து அந்த 4ங்கிறது வேல்யூ. அந்த 1ங்கிற கீக்கு என்ன வேல்யூ, 2ங்கிற கீக்கு என்ன வேல்யூ, கீ வேல்யூ பேர்னு சொல்லுவாங்க ஒரு டிக்ஷனரியில். ஸோ இது இப்போ என்ட்ரு தட்டிட்டு இப்போ பிரிண்ட் எக்ஸ் அந்த டிக்ஷனரி நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ இட் வில் பிரிண்ட் த என்டையர் டிக்ஷனரி. பட் எனக்கு இப்போ வந்து ஐட்ரேஷன் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் ஐ இன் என்னது எக்ஸ், ஸோ பிரிண்ட். இப்போ இதில் வந்து 2 பேராமீட்டர் இருக்குது, ஒன்று கீ இருக்குது, இன்னொன்று வேல்யூ இருக்குது. இப்போ நான் ஜென்ரலாக வெறும் ஐன்னு கொடுத்தேன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் பிரிண்ட் ஒன்லி த கீ வேல்யூ. எனக்கு எது மட்டும்தான் இதுவாகும், கீ மட்டும்தான் டிஸ்பிளே ஆகும். பட் எனக்கு வந்து எது வேணும், ஐ வாண்ட் போத் கீ அண்ட் இது அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணலாம், இதே லூப்பை ஃபார் ஐ இன் எக்ஸ் பிரிண்ட் ஐ கமா அந்த டிக்ஷனரியோட நேம் என்ன, எக்ஸ் ஆஃப் ஐன்னு கொடுக்கலாம். ஸோ இப்போ இந்த ஐங்கிறது இந்த கீ, எக்ஸ் ஆஃப் ஐங்கிறது என்னது அதோட வேல்யூ. ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும், இட் வில் பிரிண்ட் போத் த திங்ஸ், 1 ஃபோர்ட், 2 ஆடி, 3 மாருதி, 4 மஹேந்திரா. சரி, அதே மாதிரி நம்ம ரேஞ்ச் ஃபங்க்ஷன் ஒன்று பார்த்தோம், ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்ச் ஃபங்க்ஷனை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் இந்த ஃபார் லூப் வச்சு அப்படின்னு பார்க்கும்போது இப்போ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 10, ஓகேங்களா, எக்ஸ் இன் ரேஞ்ச் 10, அடுத்து பிரிண்ட் எக்ஸ் 0 to 9 பிரிண்ட் ஆகுது, ஓகேங்களா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 10ன்னு எடுத்தால் எண்டு -1 வரைக்கும் எடுத்துக்கிறோம், 0லேருந்து 9 வரைக்கும் பிரிண்ட் ஆகும். சரி, சப்போஸ் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11 அப்படின்னு கொடுத்துட்டேன், ஓகேங்களா, பிரிண்ட் எக்ஸ். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, 1 to 10 வரைக்கும் எடுத்துக்குது. ஏன்னா 11 ஏன் கொடுத்தேன்னா n-1ங்கும் போது 10 வரைக்கும் போகும். ஓகே, தட் இஸ் n-1ங்கும் போது 10 வரைக்கும் போகும். பை டிஃபால்ட் நான் ஸ்டெப் சைஸ் கொடுக்கல, அதனால் அது ஒன்றா ஸ்டெப் வேல்யூஸ் எடுத்துக்குது, இன்க்ரிமெண்ட்டை எடுத்துக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச், ஸோ எக்ஸ் இன் ரேஞ்ச் 1,11, ஐட்ரேஷன் ஸ்டெப் சைஸ் 2ன்னு கொடுக்குறேன். அடுத்த பிரிண்ட்டு என்ன கொடுக்குறேன், எக்ஸ்ன்னு கொடுக்குறேன்.
ஸோ இட் வில் பிரிண்ட் வாட் 13579 வரைக்கும் எடுத்துக்கிறோம். ஏன்னா ரெண்டாக இன்க்ரிமெண்ட் ஆகும். இதே இன்னொரு இது நெகட்டிவ் இது சொன்னேன், டிக்ரிமெண்ட் பண்ணணும், இந்த 20லேருந்து 10 வரைக்கும் வரணும் அப்படிங்கிறத. ஸோ ஃபார் எக்ஸ் இன் ரேஞ்ச், ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் 20,9, 20லேருந்து 9 வரைக்கும் ஸ்டெப் வேல்யூ வந்து என்ன கொடுக்குறேன், -1 கோலன், ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து என்ன இருக்கலாம், print that x. ஸோ you could see 20லேருந்து எது வரைக்கும் பிரிண்ட் ஆகுது, 10 வரைக்கும் ரிவர்ஸில் பிரிண்ட் ஆகுது, டிக்ரிமெண்ட் ஆகிட்டு இது பண்ணுது. சரி, இப்போ இது வந்து ஜென்ரலாக ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். சரி, இதை வச்சு எதாவது ப்ரோக்ராம் பண்ணலாமா அப்படின்னு பார்த்தா, நம்ம வந்து ஒரு லிஸ்ட் எடுத்துக்கலாம். அந்த லிஸ்ட்டில் இருக்கிற ஐட்டமோட சம் கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா, ஒரு லிஸ்ட் எடுத்துக்கிறோம், அந்த லிஸ்ட்டில் வந்து நம்பர்ஸ் எடுத்துக்கிறோம், அந்த நம்பர்ஸ்க்கு என்ன கண்டுபிடிக்கலாம், சம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன். ஓகேங்களா, I'll maximize the script. So first printing the sum of commentsல வந்து printing the sum of elements in a list. ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன், list 1 is equal to ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 20, 30, 40, 50 அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து லூப்பில் வந்து என்ன பண்ணுறேன், ஃபார் ஐ இன் லிஸ்ட் 1 ஐட்ரேஷன் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறேன். அதுக்குள்ளே என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்ன பண்ணணும், ஒரு எலமெண்ட்டாக அது என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள், நீங்கள் இந்த இடத்துல சம் இஸ் ஈக்குவல் டு என்னது 0ன்னு கொடுத்துக்கோங்க. இனிஷியலாக சம்மேஷனோட வேல்யூவை 0ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த லூப்பில் ஒன்றும் இல்லை, சம் ப்ளஸ் ஈக்குவல் டு. ஸோ நீங்கள் இது ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, அசைன்மெண்ட்டு வித் அடிஷன். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னது, அந்த ஐன்னு கொடுக்கலாம். சம் ப்ளஸ் ஈக்குவல் டு என்னது, ஐன்னு கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே வந்ததுக்கப்புறம் பிரிண்ட்டு சம். பிரிண்ட்டு சம் இல்லைன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, சம் இஸ் ஈக்குவல் டு sum is equal to comma yes, நான் வேறு சம் பண்ணி கொடுத்துலாம், சிம்பிளாக மேக் இட் சிம்பிள். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த கோட். இதை வந்து சேவ் பண்ணுங்கள். ஸோ இதை சேவ் பண்ணிங்கன்னா ஐ எம் சேவிங் த சம் டாட் பிஒய். ஓகே, ஸோ F5 ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இட் வில் கிவ் சம். Wait a minute, I have made some mistake, I think so. The code, what is the code? I have given in quotation. Quotation கொடுத்தா அது அப்படியே தான் print ஆகும். So just I have to give what? Just sum, that variable. So just save this file. Okay, then execute this file. It will get what? 140. So அந்த லிஸ்ட்டில் இருக்கிற எல்லா வேல்யூ என்ன பண்ணிடுச்சு, ஆட் பண்ணிடுச்சு. ஸோ இது ஒரு small exercise. We'll do lot of exercise in the after finishing all the concepts. We'll do lot of programs. ஒரு தனி சீரீஸ் இருக்கும் பைத்தானில், அதில் வந்து நம்ம ப்ரோக்ராம் பார்ட் ஃபுல்லாக நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஃபார் லூப்பில் நம்ம ரேஞ்ச் யூஸ் பண்ணி, அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கில், டியூப்பிளில், இந்த மாதிரி டிக்ஷனரியில் எப்படிலாம் ஐட்ரேஷன் பண்ணுறதுங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், வைல் லூப்பு பார்க்கலாம் எக்ஸாம்பிளோட. சரி, இப்போ வைல் லூப்பில் பார்த்தீங்கன்னா என்ன கொடுக்கலாம், இப்போ வந்து ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் வந்து சம் ஆஃப் n நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம் ஒரு வைல் லூப் யூஸ் பண்ணி. ஸோ அதையும் நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்கிரிப்டில் எழுதுகிறேன். ஓகேங்களா, இப்போ n நம்பர்ஸ் லிஸ்ட்லேயும் கண்டுபிடிக்கலாம், இல்லை சமேஷன் ஆஃப் n நம்பர்ஸ் கண்டுபிடிக்கலாம். ஸோ வந்து வைல், ஓகேங்களா, ஐயோட வேல்யூ வந்து இனிஷியலாக 1ன்னு எடுத்துக்கோங்க. ஏன்னா அந்த அதுக்கு முன்னாடி கமெண்ட் கொடுத்துருங்க, சம் சீரீஸ் that is 1 plus 2 plus 3 etc up to n. ஸோ இந்த சம்மேஷன் சீரீஸ்க்கு எனக்கு என்ன வேணும், i is equal to some value starting with 1. அப்புறம் சம் வந்து இனிஷியலாக வந்து என்னென்னு எடுத்துக்கிறேன், 0ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ i equal to 1, sum is equal to என்னது 0. ஓகே, ஸோ அப்படி எடுத்துகிட்டு அடுத்து while. இங்கே நம்ம பேரான்சிஸ் கொடுக்க தேவையில்லை, ஏன்னா பைத்தானில் வந்து பேரான்சிஸ் தேவையில்லை. while டேரெக்டாக என்ன பண்ணிடலாம், i less than வந்து ஒரு 10ன்னு கொடுத்துருங்க. ஓகே, 10 வரைக்கும் போதும். ஓகேங்களா, தட் இஸ் அப் டு 10 ஐம் கோயிங் டு ஃபைண்ட் த சம். அதுக்குள்ளே என்ன பண்ணுறோங்க, சம்
plus equal to I. ஸோ இந்த இடத்துல print என்னது sum. ஓகேங்களா? ஸோ தட்ஸ் ஆல் த ப்ரோக்ராம். ஸோ இந்த சீரீஸில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஐயோட வேல்யூ வாட்னு எடுத்துக்கிறோம். 1 to 10 என்ன பண்ணுவோம், அது சம்மேஷன் ப்ராசஸை ப்ரொசீட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் எக்ஸிக்யூட் திஸ். ஸோ இது வந்து சீரீஸ் அப்படின்ட்டு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதை வந்து F5 கொடுங்க. ஸோ நம்ம எந்த வேல்யூமே கொடுக்கல, சாரி, ஐ ஃபர்காட் தட். இங்கே வந்து sum is equal to sum plus I. I have to increment I each time. So I is equal to I plus 1. So I equal to I plus 1 கொடுத்துட்டு then I have to proceed this. Then save this. Now give F5. So it will give 45. ஓகேங்களா? இதில் வந்து 10னா அந்த 45 ஏன் வருது அப்படின்னா 1 plus 2 plus 3 plus அப்படிங்கிறது மாதிரி போகும். ஓகேங்களா? திஸ் இஸ் அபவுட் வாட் சமேஷன் சீரீஸ். ஸோ இதான் அதோட கோடிங் பார்ட். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் I takes the value 1, 1 less than 10. ஓகேங்களா? ஸோ இப்போ இது less than or equal to எடுத்தீங்கன்னா it will go up to 10 times. ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 10 times போகும், இல்லைன்னா 9 times வரைக்கும் வரும். ஸோ இஃப் யூ கோ வித் திஸ் யூ வில் கெட் 55. 55 இஸ் த சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் 10 நம்பர்ஸ். ஓகேங்களா? ஸோ லெஸ் தென்க்குனா அந்த 9 வரைக்கும் உள்ள சம் கொடுக்கும். 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டுன்னு கொடுத்தீங்கன்னா 10 வரைக்கும் கொடுக்கும். ஓகே, இப்போ வந்து நம்ம பிரேக்குக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நம்ம இதில் பார்த்தோம், அதை கூட நம்ம இங்கே வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணுறேன் இந்த பிரேக் அண்ட் கண்டினியூக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம், ஃபார் எக்ஸ் இன் பைத்தான் அப்படின்ட்டு டேரெக்டாக கொடுத்துருங்க. ஃபார் எக்ஸ் இன் பைத்தான். அடுத்து வந்து இதில் வந்து இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது டி அப்படின்னு இருந்துச்சுன்னா, ஓகேங்களா? ஸோ வாட் ஐம் டூயிங், இஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னா ஐம் கிவிங் எ பிரேக். ஓகே, ஸோ பிரேக், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா print அந்த எக்ஸ். ஓகே, தட்ஸ் ஆல் த ப்ரோக்ராம். ஸோ இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுங்கிறத பார்ப்போம். ஸோ இங்கே வந்து பிரேக் டாட் py. ஓகேங்களா? ஸோ இது வந்து ரன் பண்ணுங்க. ஸோ வில் கெட் வாட் p and y. ஏன்னா இந்த ஒய்யோட என்ன ஆயிரும், பிரேக் ஸ்டாப் ஆயிரும். ஸோ இதுதான் அது. அடுத்து அதே ப்ரோக்ராமில் இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்டினியூன்னு கொடுக்குறேன். I'm using a statement called continue. Then I'm saving this as continue.py. So I'm saving this file. Now I'm executing this file. It will print what, except t, and the iteration மட்டும் skip ஆயிரும். ஓகேங்க, மற்ற ரிமைனிங் எல்லாமே என்ன ஆயிரும், print ஆயிரும். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம வந்து நான் எடுக்கணும்னு நினச்சது லூப்ஸில். ஓகேங்களா? ஸோ ஐ ஹோப் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் வாட் ஆர் த திங்ஸ் ஐ ஹவ் கன்வேட் டு யூ இன் டுடேஸ் கிளாஸ். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் செஷனில் என்ன பண்ணுங்கள், போஸ்ட் பண்ணுங்கள். ஹோப் ஐ வில் see you with the next video. Till then, take care. Goodbye.